Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல ஐபிஓனா என்ன, அதுல இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஐபிஓனா என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்துடைய பங்குகளை வந்துட்டு மக்களுக்கு விற்கிறாங்க அப்படின்ற பேர்ல அதை வந்துட்டு ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஓ இஷ்யூ பண்றாங்க அப்படின்ட்டு அதுல மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஷேர்ஸை வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இதுல வேற ஏதாவது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. நான் வாங்குற இந்த நம்மளுடைய தரப்புல இருந்து நான் கண்டிப்பா சொல்றேன் என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், புதுசா ஷேர் மார்க்கெட் குள்ள வராங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க செகண்டரி மார்க்கெட்ல ஒரு நிறுவனத்துடைய ஒரு ஷேர் கூட நீங்க வாங்கிக்கலாம். மினிமம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். ஆனா இந்த பிரைமரி மார்க்கெட்ல நீங்க வரீங்க, இப்போ வந்துட்டு ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா அவங்க லாட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க. அந்த லாட்ல எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அத்தனையும் வாங்கினாதான் உங்களால வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களுடைய கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்துட்டு ஒரு ஷேருடைய பிரைஸ் வந்துட்டு 40 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓ இஷ்யூ பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா லாட் செட் பண்றாங்க. லாட்டோட சைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3000 ஷேர்ஸ். அப்ப நீங்க வாங்குறதுன்னா ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். நீங்க ஒரு ஷேர் வேணும் 2 ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. ஷேர் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாய். அப்போ 3000 ஷேர் அப்படின்றது ஒரு லாட்டா செட் பண்ணிருக்காங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 3000 ஷேருக்கு 1,20,000 ரூபாய் வருது. அப்ப நீங்க அந்த நிறுவனத்துல ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஷேர்ஸை வாங்கணும், அந்த லாட்டை வாங்கணும்னா நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 1,20,000 ரூபாய் வந்துட்டு நீங்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஆனா செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடுறீங்க, இங்க என்ன ஆகுதுன்னா அந்த ஐபிஓல முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மக்கள் கைக்கு பங்குகள் வந்துடுது. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஷேர் கூட வாங்கிக்கலாம். இப்ப வாங்கினவர் வந்துட்டு 3000 ஷேரா வாங்க, 3000 ஷேர் அப்படியே தான் விற்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் நினைச்சா அவர் வந்துட்டு அந்த 3000 ஷேர்ல இருந்து ஒரு ஷேரும் விற்கலாம், 2 ஷேரும் விற்கலாம், எத்தனை ஷேர் வேணா எப்படி வேணா எத்தனை தடவை வேணா பிரிச்சு அவர் வித்துக்கலாம். ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்துட்டு வெறும் ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்க முடியாது. அவங்க ஒரு லாட் செட் பண்ணுவாங்க. அந்த லாட் ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷேருடைய பிரைஸ் 500 ரூபாய், ஒரு லாட்ன்றது நாங்க 30 ஷேர் செட் பண்றோம் அப்படின்னு சில டைம் 15,000 ரூபாய் வரும், சில டைம் 5,000 10,000 வரும். அந்த மாதிரி வந்துட்டு அவங்க செட் பண்ணக்கூடிய லாட் சைஸ், அதுக்கப்புறம் ஷேருடைய பிரைஸ் இதெல்லாம் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்றது வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஐபிஓல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்க ஒரு ஷேர் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐபிஓ பிரைஸ்க்கு வந்துட்டு நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. அதுக்கு ஒரு லிஸ்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஐபிஓட பிரைஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஷேருடைய பிரைஸ் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபாயில இருந்து மேலேயும் ஏறி போகலாம். அதாவது 110 120 டக்குன்னு அந்த லிஸ்டிங் டேட்டுக்கே வந்துட்டு ஏறலாம், இல்ல கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஹை ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு, லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இதுதான் ரெண்டாவது விஷயம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஐபிஓல வாங்கணும்? நான் ஐபிஓ முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே நான் வந்துட்டு அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாமே, நான் ஏன் ஐபிஓல போய் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அதுவும் கரெக்ட் தான், நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணி வாங்கலாம். ஆனா இன்னொரு பாயிண்ட் இருக்கு ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்றப்ப. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பை வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை வந்துட்டு அவங்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்கிற பட்சத்துல மக்கள் வாங்கக்கூடிய அந்த ஷேர்ஸை செகண்டரி மார்க்கெட்ல விற்காம அப்படியே ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் நமக்கு வந்துட்டு மிக குறைந்த அளவையே ஷேர்ஸ் வந்து வெளியில கிடைக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில வந்துட்டு நம்ம ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்றதும் பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு ஐபிஓனா இன்னும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஒரு ஐபிஓல ஒரு கம்பெனியில ஷேர்ஸ் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி, பணம் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி முதலீடு செய்யணும், ஒரு பங்கை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்கு. நான் ஜஸ்ட் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஐபிஓனா என்ன, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட். நம்ம அசால்ட்டா ஒரு ஷேரா வாங்கிட முடியாது, செகண்டரி மார்க்கெட்ல வாங்கலாம், பட் பிரைமரி மார்க்கெட்ல அந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வரப்ப, அந்த இடத்துல வரப்ப ஒரு கம்பெனி பத்தி எல்லா ஆங்கிள்லையுமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்ணணும், சர்ச் பண்ணி அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.